ஆரம்பமாகின்றது அறிவு களஞ்சியம் மீண்டுமாக முடுக்கோடு ஓடோடி வந்திருக்கின்றார் ஜெயா நடேசன் அவர்களுக்கு இனிய வணக்கம் பாருங்கள். இனிய மதிய வணக்கங்களை வாணிமோனுக்கும் அதிகனடா மோனவர்களுக்கு அனைத்து பாமோர்களுக்கும் அன்பானவர்களை உங்களோட மன்னிப்பு கேட்டுக்கொண்டு நான் 30ஆம் தேதி 12ஆம் மாதம் அறிவு களஞ்சியத்தை 485வது நம்பரிலே பதிந்து வச்சிருந்தேன். அடுத்த நாள் தெய்வம் என்று அது எனக்கு எதிர்பாராத விதமான ஒரு பிரச்சனை வந்தபடியாக அதை செய்ய முடியவில்லை. அந்த கேள்விகளை நான் தருகின்றேன். சில நேரம் அந்த கேள்விகளில் அந்த நேரத்தில் ஒரு மாசத்துக்கு முதலெடுத்த கேள்விகள் சில தேதி வித்தியாசமா இருந்தாலும் திரும்பி உங்களுக்கு அதை தெரிந்திருந்தால் தெரியப்படுத்துங்கள். சரியா, இது டிசம்பர் மாதத்துக்கான கேள்வியெல்லாம். அதற்கான கேள்விகள் பொதுவாக செய்திகளை கொஞ்சம் செய்திகளாக இல்லை, ஆனால் இருந்தும் சில செய்திகளையும் எடுத்திருந்தேன் நான். அதை நீங்கள் மன்னித்து கொண்டு தெரிஞ்ச அது சரியா இருந்தால் திருத்தம் செய்திகள் எல்லாம் ஏற்றுக்கொள்கின்றேன். அதுக்கு நான் முதலாவது ஒரு பழமொழியும் தாரேன். விழுந்தவர் எப்படியும் எழுந்தே ஆக வேண்டும். எழுந்திருக்கா முடியலே யாரும் உதவிக்கு வந்தாலே அவர்கள் உதவி செய்வார்கள். அனுபவ பழமொழி. நன்றி நன்றி, வணக்கம். ராணி ஸ்கிரீன்ல காண்பதற்கு ஆசை. சரி, பாப்பம் பாப்பம், விரைவில் ஓடி வாங்க. இன்னும் தலையெழுக்கையில வாணி மாலை இனித்தான் வரும் தலையெழுக்கையில முதல் உடுப்பு நைட்டியோட சொல்லி. சரி, ஓகே வாணி, மன்னிப்பு கூட கேட்டுக்கொண்டு பார்ப்போம். இது நல்ல காலம் வந்தா வருவேன். சரி, நன்றி வாணி. தொடங்குவோம். முதலாவது கேள்வியாக, எந்த நாடு இலங்கைக்கு பாடசாலை சீருடைகள் அதாவது யூனிஃபார்ம் கொடுப்பது அறிவித்துள்ளது? இந்தியா, கனடா, இலங்கை. எந்த நாடு இலங்கைக்கு பாடசாலை சீருடைகள்? இந்தியா, கனடா, சீனா. எந்த நாடு இலங்கைக்கு பாடசாலை சீருடை யூனிஃபார்ம் கொடுக்கிறது? சீனா என்பது சரியான பதில். இரண்டாவது கேள்வியாக, சரியான விடைகள் என்ன? முதல் கம்ப்யூட்டர் எந்த மொழியில தோன்றியது? பிரெஞ்சா, சீனமா? பிரெஞ்சு மொழியா, சீன மொழியா அல்லது ஆங்கில மொழியா? சீன மொழி என்பது சரியான பதில். நான் இந்த மேசையிலேருந்து செய்யல வாணி, செட்டியிலேருந்து தான் இதை செய்கிறேன்னா. பரவாயில்லையா? அடுத்தது மூன்றாவது கேள்வியாக, சுற்றுலாத்துறை வருவாய் உயர்வான நாடு இது. சுற்றுலாத்துறையில வருவாயாக உயர்ந்திருக்கிற நாடு தற்போது இந்தியா, இலங்கை, மாலதீவு. இலங்கை என்பது சரியான பதில். நான்காவது கேள்வி, உலகில் மிக வேகமான ரயிலோடு நாடு இது. பிரான்ஸ் நாடா, ஜப்பானா, இந்தியாவா? வேகமாக ட்ரெயின் ஓடுற ஜப்பான் என்பது சரியான பதில். ஐந்தாவது கேள்வி, எதிர்கட்சி இல்லாத அரசு கொண்ட நாடு எது? சிங்கப்பூர், ஜெர்மனி அல்லது இட்டலி? இதுக்கு எதிர்கட்சியில் இந்த நாட்டில் சிங்கப்பூர் என்பது சரியான பதில். ஆறாவது கேள்வி, பட்டு புடவைகளுக்கு பெயர் பெற்ற நாடு எது? இந்தியா, ஜப்பான் அல்லது சீனா? சீனா என்பது சரியான பதில். அடுத்த இந்தியா 2வது இடம். 7வது கேள்வியாக, இன்டர்நெட் பயன்படுத்திய முதல் நாடு இது? இன்டர்நெட் நாங்கள பாவிக்கிற இன்டர்நெட் அமெரிக்காவா, சீனாவா, ஜப்பானா? அமெரிக்கா என்பது சரியான பதில். 8வது கேள்வி, இந்தியா இலங்கைக்கு கொடுத்த என்ன பொருள் தரமற்றது என அனுப்பி வைத்துள்ளது? இந்தியா இலங்கை கொடுத்த பொருள் என்ன பொருள் தரமற்றதா அனுப்பியுள்ளது? முட்டையா, தேங்காயா, அரிசியா?
அரிசி என்பது அரிசி எது தரமற்ற அரிசியாக கொடுத்திருந்தார்களாம். அதை பரிசோதித்து பார்த்து அதை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். 9வது கேள்வியாக, எந்த நாட்டில் இந்து கோயில் அடித்து உடைக்கப்பட்டுள்ளது? எல்லாம் செய்தியிலிருந்து உண்மையானதுல எல்லாம். நேபாளத்திலேயா, வங்காளத்திலேயா, ஆப்கானிஸ்தான்லையா? வங்காளத்துல தான் அந்த பல வீர அந்த கோயிலையும் வந்து அந்த அந்த பணி செய்த அந்த சாமியாரையும் கொண்டு உடுப்பெல்லாம் கலட்டி மரத்துல வச்சு கட்டி அடிச்சு அதையும் கொலை செய்திருக்கிறார்கள் அந்த நாட்டு மக்கள். 10வது கேள்வியாக, தகர உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு இது? பெல்ஜியம், சிங்கப்பூர் அல்லது இந்தியா? சிங்கப்பூர் என்பது சரியான பதில். லீடபோர்ட். செல்வி நித்யானந்தன், சிவமணி, ஜெயமலர், நேவிஸ் பிலிப்பு, சரோஜினி சோதராஜா, பத்மினி கமலானந்தன், ராஜினி போஸ், கலைவாணி 8 அன்பர்கள் பங்கு பெற்றிருக்கிற உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு 11வது கேள்விக்கு போவோம். நட்சத்திர மீன்களுக்கு கண்கள் எத்தனை? 6, 8 அல்லது 10? நட்சத்திரம் அந்த மீன் மாதிரியும் தான் அந்த உருவம் இல்லை, அந்த சும்மா நட்சத்திரம் மாதிரி இருக்காது. அது ஒரு உயிருள்ள பொருள், அது மீன் மாதிரி தான் இருக்கும். அது கண்கள் 5, 8 என்பது சரியான பதில். அடுத்த கேள்வியும் 12வது கேள்வியும், நுரையீரல் இல்லாத உயிரினம் எது? தேனியா, ஈசலா, இறம்பா? இறும் என்பது சரியான பதில். 13வது கேள்வியும், எலும்புகள் இல்லாத உயிரினம் எது? போன்ஸ், எலும்புகள் இல்லாத உயிரினம் எது? எறும்பு, நுளம்பு, சிலந்தி? சிலந்திக்குத்தான் எலும்புகள் இல்லை தானே, அந்த பாயிரதுல அதுக்கு கூட எலும்பு. சிலந்திக்குத்தான் எலும்புகள் இல்லை. 14வது கேள்வியும், பெற்றவுடன் பிள்ளை தாயை சாப்பிடும் உயிரினம் எது? பெற்றவுடனே பிள்ளை, அந்த பிள்ளைய தாய் சாப்பிட்டுட்டுமா? தேரை, தேள், மட்டத்தேள்? பசி வந்தவுடனே சாப்பிட்டுட்டுமா? தேள் என்பது சரியான பதில். 15வது கேள்வி, சத்தத்தை மிக துல்லியமாக கடைபிடிக்கும் உயிரினம் எது? வவ்வால், தும்பி, வண்ணாத்தி பூச்சி? வவ்வால் என்பது சரியான பதில். 16வது கேள்வியும், உலகின் பழைய பல்கலைக்கழகம் எது? பழைய பல்கலைக்கழகம் முதலாவதாக வந்திருக்கும் அன்னைக்கு. ஆக்ஸ்போர்ட்ல இருக்கிறதா? அமெரிக்கால போலிகனாவா இல்ல காமராஜரா இந்தியாவில இருக்கிறது? போலிகானா என்பது சரியான பதில். அடுத்த கேள்வியாக 17வது கேள்வி, 2022 கணக்கின்படி இலங்கையில் பாடசாலையின் எண்ணிக்கை எவ்வளவு? அந்த தான் கணக்கெடுத்தவையெல்லாம். அது 10,026, 1,26,000, 1 1 100 100 26, 10 26 என்பது சரியான பதில். 10, 1,126. அடுத்தது 1 10 100 1000 லட்சம், 10,126 தான் சரியான பதில். 2வது விடை. அடுத்த கேள்வியாக 18வது, கல்விக்காக நூற்றாண்டு விழா எப்போது கொண்டாடப்பட்டது? 1965, 1966, 1968?
நூற்றாண்டு விழா 100 கொண்டாடப்பட்டது கல்விக்காக. 1968 என்பது சரியான பதில். 19வது கேள்வி. சார்பலிய நாடுகளில் கல்வி அறிவு குறைந்த நாடு எது? சார்பலிய நாடு பூட்டானா, நேபாளமா, ஆப்கானிஸ்தானா? கல்வி அறிவை குறைந்த நாடு ஆப்கானிஸ்தான் என்பது சரியான பதில். 20வது கேள்வி. ஐக்கிய நாடு சபையின் பல்கலைக்கழகம் எந்த நாட்டில் உள்ளது? ஐக்கிய நாடு சபைக்கு ஒரு இடம் இருக்கு, மருத்துவம் இருக்கு, பல்கலைக்கழகம் இருக்கு. அமெரிக்காவா, ஜெர்மனியா, ஜப்பானா? பேங்க் இருக்கு, எல்லாம் ஒரு நாடுகள் அமைத்திருக்கிறார்கள். ஜப்பான்ல தான் ஐக்கிய நாடு சபையின் பல்கலைக்கழகம் இருக்கின்றது. லீடர் போட்டுக்கு போவோம். செல்வி நித்யானந்தன், நேமஸ்ரீ சிவமணி, சரோஜினி சூதராஜா, ஜெயமலர்ஜியா. அடுத்த கேள்விக்கு போவோம். 21வது கேள்வி. மனித உடலின் போர் வீரன் என்று இதனை அழைக்கின்றார்கள். மனித உடலின் போர் வீரன் இரத்த சிவப்பணுக்களா, இரத்த வெண்ணணுக்களா அல்லது ஹீமோகுளோபினா? ஹீமோகுளோபின் என்பது இரத்தத்துக்கு நிறத்தை கொடுக்கின்றது, மற்ற சிவப்பணுக்கள் இரத்த வெண்ணணுக்கள் தான் மனித உடலின் போர் வீரம் என்று. இது குறைஞ்சு தான் அனிமியாவாக்கி வருத்தம் தொற்றுகளெல்லாம் ஏற்படுறது. 22வது கேள்வி. மனித உடலில் கொழுப்பான உறுப்பு எது? இதயம், கல்லீரல், மூளை? மூளை என்பது சரியான பதில். 23வது கேள்வி. கருவில் முதலில் உருவாகும் உறுப்பு எது? கண், இதயம், மூளை? இதயம் என்பது சரியான விலை. முந்தியெல்லாம் கண் தான் சொன்னது, ஆனால் உண்மையாக இதயம்தான் இயங்கினால்தான் கண்ணும் இருக்கும். 24வது கேள்வி. மனிதன் எவ்வளவு காலம் தூங்காமல் இருக்க முடியும்? 11 நாட்கள், 15 நாட்கள் அல்லது 18 நாட்கள்? பதினொரு நாட்கள் தூங்காமல் இருக்க முடியுமா? அடுத்த கேள்வி. 25வது கேள்வி. மனித மூளை ஏறக்குறைய எத்தனை செல்ஸை கொண்டது? 50 லட்சம், 60 லட்சம் அல்லது 70 லட்சம்? உடம்பிலும் எங்களுக்கு செல்ஸ் இருக்கு, மூளையில எத்தனை செல்ஸ் இருக்கின்ற? 60 லட்சம் செல்ஸ் மூளையில இருக்கின்றது. 26வது கேள்வி. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை இது? அப்படியே போய்கொண்டிருக்குமா? ஆர்டிக் ஆலாவா, ஹம்மிங் பறவையா அல்லது கப்பல் பறவையா? கப்பல் பறவை என்பது சரியான. இந்த கப்பல் பறவை தான் அந்த இடம் காட்டுற, கப்பலுக்கு வழிகாட்டுற பறவையாகவும் இருக்கின்றது. 27வது கேள்வி. காக்கை குருவிகள் எங்கள் சாதி என்று பாடியவர் யார்? பாரதியார், பாரதிதாசன் அல்லது கவிஞர் கண்ணதாசன்? பாரதியார் என்பது சரியான பதில். 28வது கேள்வி. நாள் முழுதும் தூங்கும் உயிரினம் எது? கோலாக்கரடி, பனிக்கரடி அல்லது அழுங்கு? கோலாக்கரடி என்பது சரியான பதில். 29வது கேள்வி. உலகில் அதிக காலம் வாழும் பூச்சி இனம் எது? ராணி கரையான், தும்பி அல்லது தேனி?
ராணி கரையான் என்பது சரியான பதில். 30வது கேள்வியும் ராணிக்கரையான ஆயுள் காலம். ராணிக்கரையான் என்ற ஆயுள் காலம் உள்ள 50 வருடங்கள் அல்லது 40 வருடங்கள் அல்லது 30 வருடங்கள். ஐம்பது வருடங்கள் என்பது சரியான பதில். லீட போட்டுக்கு போவோம். செல்வி நித்யானந்த், செல்வி நித்யானந்த், சிவமணி, சரோதினி சூதராஜா, நேவிஸ் பிலிப்பு, பத்மினி கமலாந்தன், ஜெயமலா, ராஜினி அல்மூஸ், கலைவாணி மோகன். அடுத்த கேள்விக்கு போவோம். 31வது கேள்வியும் உலகில் அதிக அளவு பயன்படுத்தப்படும் மரக்கறி என்ன? உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம். வெங்காயம் என்பது சரியான பதில். 32வது கேள்வியும் எல்லா காலங்களிலும் பூக்கும் பூ எது? எல்லா காலங்களிலும் பூக்கும் பூ எது? போகன்வில்லா, லில்லிப்பூ அல்லது தாமரை? போகன்வில்லாண்டா கடுதாசி பூ மரம், அது கடுதாசி பூ. லில்லிப்பூ என்பது சரியான பதில். லில்லிப்பூ வெள்ளையா இருக்கும், அதிகம் குளத்துக்குள்ளே மலர் வாழ்கிறது. 33வது கேள்வி டொலர் நாணயம் முதலில் எங்கே அறிமுகப்படுத்தப்பட்டது? முதல்ல டொலர் நாணயம் பிரித்தானியாவிலேயா, அமெரிக்காவிலேயா, கனடாவிலேயா? அமெரிக்கா என்பது சரியான பதில். 34வது கேள்வி அமெரிக்க டாலர் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? 1785, 1786 அல்லது 1787 ஆண்டா? 1787வது ஆண்டு என்பது சரியான பதில். 35வது கேள்வி தலைவலி தைலம் தயாரிக்கும் யூக்கலிப்டாஸ் இலையை உண்ணும் உயிரினம் எது? பனிக்கரடி, கோலாக்கரடி அல்லது சிம்பன்சி? தலைவலி பறந்த யூக்கலிப்டஸ் தைலம் இருக்குதாங்க, அந்த தைலத்திட்ட இலையை சாப்பிட்றது. கோலாக்கரடி என்பது சரியான பதில். வெறித்தன்மையுடைய அந்த இலையானது. 36வது கேள்வி உலகில் மிகப்பெரிய பயணி கப்பல் எது? முதலில் பெரிய பயணி கடல்ல பயணி கப்பல் டெல்டாவா, விக்டோரியாவா, டைட்டானிக்கா? டெல்டான்னு ஒரு பேர்ல விக்டோரியாவிலையும் டைட்டானிக் கப்பலும் இருக்கின்றது. விக்டோரியா என்பது சரியான பதில். 37வது கேள்வி விக்டோரியா பயணி கப்பலை தயாரித்த நாடு எது? இட்டலி அல்லது ஸ்பெயின் அல்லது பின்லாந்து? பின்லாந்து என்பது சரியான பதில். 38வது கேள்வி விக்டோரியா கப்பலில் பயணம் செய்யும் பயணிகள் தொகை என்ன? டூரிஸ்ட் கப்பல் இது 2300, 2400 பேர் அல்லது 2500 பேர் அந்த கப்பல்ல பயணம் செய்யலாமா? டைட்டானிக் கப்பல் மாதிரி 2500 பேர் அந்த கப்பல்ல பயணம் செய்யலாமா? 39வது கேள்வியும் ஒரு மனிதனின் மனதில் எத்தனை எண்ணங்கள் தோன்றுகின்றன? 40,000, 50,000 அல்லது 60,000? அறுபதாயிரம் என்பது சரியான பதில். 40வது கேள்வி ஒருவர் தன் வாழ்நாளில் சுமார் எவ்வளவு உணவை உட்கொள்கின்றார்? சாதாரண மனிதன் 40 தொன்னா, 50 தொன்னா அல்லது 60 தொன்னா? 50 தொன் என்பது சரியான பதில்.
லீட போட்டுக்கு போவோம். செல்வி நித்யானந்த், சிவமணி, சரோஜ்னந்தா, நேமிஸ்பிளி, பத்மினி. அடுத்த கேள்விக்கு போவோம். வரலாமா? 41வது கேள்வி. உலகில் கடற்கரை இல்லாத நாடுகள் எத்தனை? 24, 26 அல்லது 28? 26 கடற்கரை இல்லாத நாடுகள் இருக்கின்றன. 42வது கேள்வியும் சிகரெட் உற்பத்தியின் முதலிடம் வகிக்கும் நாடு இது. சிகரெட் அமெரிக்கா, ரஷ்யா அல்லது பிரேசில்? பிரேசில் என்பது சரியான பதில். 43வது கேள்வியும் சிவப்பு சந்தனம் எதற்கு பயன்படுத்துகின்றார்கள்? சந்தனத்துல சிவப்பு இருக்கு, ரேஞ்ச் இருக்குது. குங்குமத்துக்குக்கா அல்லது மருந்துக்கா அல்லது உடலில் பூசவா? பூரோசனை சரி கட்டுறது, அதுகளுக்கெல்லாம் மருந்துன்னு சொல்றதுதான். மருந்துக்குத்தான் இந்த சிவப்பு சந்தனம் பயன்படுத்துகிறாள். பூரோசனை, குங்குமப்பு அதில் சேர்த்து குழந்தைகள் முக்குட்டு குளிசைன்னு செய்கிறவைகள் சிவப்பு சந்தனம் ஜாய்க்கும். 44வது கேள்வியும் இறைச்சி கோழி பிராய்லர் எத்தனை நாட்கள் வளரும்? இத்தனை நாட்கள் அந்த இறைச்சி கோழியை வளர்த்து பிராய்லர் கொடுக்கிறவர்கள் இறைச்சி கோழிக்கு எத்தனை நாள் அதை வளர்க்கிறவர்கள்? 40, 45, 48 நாட்கள். விற்பனைக்கு இறைச்சிக்காண்டி விற்கிறவர் செய்து போடுங்க, அதில் வளர்த்து போட்டு 48 நாட்களுக்கு அது ஒரு பிராய்லராக வரும், இறைச்சி கோழியாக வரும். 45வது கேள்வியும் மீன் வடிவத்தில் உள்ள யாழ் இது. மீன் வடிவத்தில் உள்ள யாழின் பேர் என்னண்டு? யாழ் இது பேரியாழ், சகோடையாழ் அல்லது மகரஜாழ்? மகர யாழ் என்பது சரியான பதில். 46வது கேள்வி. 19 நரம்புகளை கொண்ட யாழ் இது. சகோடையாழ், மகரையாழ் அல்லது பேரியாழ்? மகரையாழ் என்பது சரியான பதில். 47வது கேள்வியும் உலகில் சுற்றுலா பயணம் செய்யும் முதலாவது நாடு இது. 24 பிரான்ஸ்லயா, இலங்கையா, தாய்லாந்தா அதிக சுற்றுலா பயணம் செய்யும் முதலாவது நாடாக கணித்திருக்கிறார்கள். 2024 தான் இப்ப ஒரு மாசம் 24ஆம். இலங்கையை தான் அதிக சுற்றுலா பயணமாக பெற்றிருக்கிறார்கள். 48வது கேள்வியும் பூமியை போல இன்னொரு அழகான கோள் இது. பூமியை போல இன்னொரு அழகான கோள் இருக்கு, அதன் பேர் என்ன? வெள்ளியா, சனியா, புதனா? சனி என்பது சரியான பதில். 49வது கேள்வியும் பூமிக்கு அருகில் உள்ள கோள் இது. புதன், சனி அல்லது வெள்ளி? புதன் என்பது சரியான பதில். இறுதி கேள்வியாக 50வது கேள்வியும் மிக பெரிய வட்டம் எந்த கோளில் உள்ளது? வட்டமான பெரிய சனியிலையா, புதனிலையா, செவ்வாயிலையா? செவ்வாய் என்பது சரியான பதில். லீட போட்டு போவோம். செல்வி நித்யானந்தன் முதலாவது இடத்தை எடுத்து பிடித்திருக்கிறீர்கள். 4971 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். 2வது இடத்துல சிவமணி அவர்கள் 3467 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள்.
மூன்றாவதாக சரோஜினி சோதிராஜா 2721 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள், உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நாலாவதாக பத்மினி 2636 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள், உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். ஐந்தாவதாக நேவிஸ் பிலிப் 2610 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள், உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். ஆறாவது இடமாக ஜெயமலர் ஜெயம் 2178 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள், உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். ஏழாவதாக உறவாக ராஜினி அல்போன்ஸ் 1251 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள், உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். எட்டாவதாக கலைவாணி மோகன் அவர்கள் 1053 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள், உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். பங்கு வெற்றி சிறப்பித்த விட்டு அன்புறவுகளும் வெற்றியாளர்கள், உங்களுக்கு எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நகுலதி தில்லத்தவனும் முகத்தை காட்டி கொண்டிருக்கிறார், பங்கு வெற்றி இல்லை போல இருக்கு. வணக்கம். வணக்கம் அக்கா, உங்களோட நிகழ்ச்சி தொகுப்புக்கு வாழ்த்துக்கள். நான் என்னண்டா வெளியில வந்தேன்னா வேற பிந்திட்டுது உங்களோட கேள்விகள் வாயால கேள்விகள் தான் எடுத்தேன். ஆனா இதுல போய்கொண்டிருக்கதால தான் வாழ்த்து சொல்லிட்டு விடைபெறுவோம் என்று நிற்கிறேன். நன்றி அக்கா, எல்லோருக்கும் வாணிக்கம் நன்றி. இது நான் 30ஆம் தேதி 15 கேள்விகளை தான் வச்சிருந்துட்டு இன்றைக்கு செய்த நான் அப்படி கேள்வி எடுத்து செய்யாத நிலையில இருந்த நான் இது ஒருபடியாக கம்ப்யூட்டர் லேப்டாப்ல மகளெல்லாம் எடுத்து இதில் செட் பண்ணி தந்துட்டு போனது. இப்போ நான் இடதுகையால் செய்தி எல்லாரும் பங்கு பெற்ற அன்புறவுகள் எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். எதுவும் கேள்விகள் இருந்தால் கேளுங்க. நன்றி 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 நாங்கள் வணக்கம். வணக்கம் அணி. நன்றி 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 அக்கா, நன்றி, சிறப்பான வாழ்த்துக்கள். ஒரே ஒரு கேள்வியில எனக்கு ஒரு திருத்தம் ஒன்று சொல்லுகிறேன். நீங்கள் பிறகு நேரம் இருக்கிற நேரம் பாருங்கள். அந்த பல்கலைக்கழகம் போட்டிருந்தீங்க தானே, அது இத்தாலியில போலோ கானாண்டு போட்டிருந்தீங்க. பொலோனியான்ற இடத்துலதான் அந்த பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. இத்தாலியன் நாம் இடம் கூட இல்ல. நீங்க இடம் போடையில அந்த பொலோகானான்றது அது அந்த இடத்துக்கு பதிலா அது பொலோனியாண்டு வர்றது. நான் அதுல இருந்ததுதான் நானே சில எழுத்து பொலோகானாண்டு போட்டீங்கள். அது பொலோகானான்றது இல்ல, பொலோனியான்றதுதான் இத்தாலியில முதல் வந்த பல்கலைக்கழகம். மிக சிறப்பு. இத்தாலி தான் சரியான அந்த நான் எழுதியக்குள்ள தவறாயிருக்கலாம். இத்தாலியில தான் முதல் அந்த பல்கலைக்கழகம் இத்தாலியில பார்க்க தேவையில்லை. அது ஒரே உச்சரிப்பு தான், ஒரே உச்சரிப்பு. சில ஆங்கிலம் இதை சொல்றதுகள் வேலை வித்தியாசமா இருக்கும். பொலோகானாண்டான் இருந்தது. நன்றி. சரி, நன்றி. அடுத்த பிள்ளை ஏற்பட்டிருக்கலாம். சிறப்போ முடியாத நேரத்திலும் சிறப்போடு நிகழ்ச்சி தொகுத்து வழங்கியிருந்தீர்களே மிக்க மிக்க நன்றி. உற்சாகத்தை உங்களுக்கும் நன்றி. நன்றி வாணி. எல்லோருக்கும் அன்புறவுகள் பங்கு பெற்று சிறப்பித்த எல்லோருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். மீண்டும் இந்த நிகழ்ச்சியில சந்திச்சது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. மிகவும் கூடிய சீக்கிரத்திலே சுகம் பெற்று நல்ல பல மாதிரி புதிவோட வாருங்க என்று வேண்டிக்கொண்டு மிகவும் சிறப்பான கேள்விகள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு இவ்வளவு கஷ்டத்துக்குள்ள கேள்விகளை எடுத்து கொண்டு வந்திருக்கிறீங்க. மிகவும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். மற்றது என்னென்று சொன்னால் எல்லாம் அன்பான உறவுகள் நீங்கள் எல்லாரும் என்ன இவ்வளவு ஒரு வருஷத்துல செய்த கேள்விகளுக்கு மறுமொழிகள் தந்து என்னை உற்சாகப்படுத்தியதுக்கு நன்றி. அதிகமாக அதிகர் தளத்துல நான் நன்றி கூறணும். அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் கலைவாணி மோகன் அவர்களுக்கும். ஏனென்றால் நாங்கள் இந்த பொது அறிவு கேள்விகளை கேட்கிறதால எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கின்றது. சில நேரங்களில் சில பேரோட கேள்விகளை நாங்களே அதோட விடியலை சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. என்னடியால் எங்களுக்கு இந்த இந்த நிகழ்வை செய்கிறபடியாக தான் அந்த அறிவு கூடிக்கொண்டிருக்கின்றது. மற்றது அந்த தொகுப்புகளுக்கு நீங்கள் கலந்து அந்த வளம்படுத்தின அதிபர்களுக்கும் தொழில்நுட்ப பணிகள் இந்த பயணிக்கும் கலைவாணி மூனவர்களுக்கும் மற்ற ஆசாசிலை அறிமுகப்படுத்தி பயிற்சி இந்த அருள்குமாரும் மற்ற நிகழ்வை தொடர்ந்து ஆர்வத்தோடு என்னோடு கலந்து சிறப்புக்கும் பாமு உறவுகள் யாவருக்கும் நன்றிகளை குறிக்கொண்டேன். எல்லாருமிடம் நீங்கள் இதில் பங்கு பெற்றீர்கள், பலதை அறிந்து கொள்கிறீர்கள். ஆனால் நான் இதை போட்டி நிகழ்ச்சியாக வைக்கவில்லை. ஏனென்றால் இது இந்த கேள்விகள் எல்லாம் திறந்தபடியாக இருக்கிறபடியால் இதில் யாருக்கு முதலிடம் கொடுக்குறேன் இந்த இடம் கொடுக்குறேன்னு நான் இல்லை. நான் இதை உங்களோட
அறிவுக்காண்டி இதை இணைந்தவர்களுக்கும் நன்றி. வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது அறிவு களஞ்சியம் தோப்படுதியா.